இந்த வீடியோவில் Adobe Premiere Pro பிகினர்ஸ்க்கு பயன் தரக்கூடிய வகையில் டெக்ஸ்ட்டுக்குள்ளே வீடியோ எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நம்ம டைம் லைனில் ட்ராப் பண்ணுறோம். இதுக்கு மேலே நம்ம ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ண போகிறோம். இதை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வீடியோ லென்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இப்போ எஃபெக்ட்ஸ் பேனல், வீடியோ எஃபெக்ட்ஸ், கீயிங்கில் ட்ராக் மேட் கீ இருக்கும். இதை எடுத்து வந்து இந்த வீடியோ மேலே ட்ராப் பண்ணுறோம். எஃபெக்ட் கண்ட்ரோலில் இப்போ ட்ராக் மேட் கீழே நம்மளோட டெக்ஸ்ட் எந்த லேயரில் இருக்குது, V2 வீடியோ 2வை இங்கே செலக்ட் பண்ணால் போதும். இப்போ இதில் நமக்கு என்னென்ன அடிஷ்னல் எஃபெக்ட் தேவையோ க்ரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த டெக்ஸ்ட் வீடியோவோட பெருசாகணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே டாகுல் அனிமேஷனில் ஸ்கேல் ஆன் பண்ணிக்கிறேன். கீ ஃப்ரேம் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை சின்னது பண்ணிப்போம். கொஞ்சம் தூரம் போன பிறகு பெருசாகுது. அடுத்து எண்டு வரைக்கும் நமக்கு மெதுவாக க்ரோ ஆகணும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணுவோம். இதே டெக்னிக்கில் இன்னொரு எஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்னொரு வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை இங்கே டைம் லைனில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதையே நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம். இப்போது இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் மேட் கீ, எஃபெக்ட் கண்ட்ரோல், வீடியோ 3, பேக்லேயும் நமக்கு வீடியோ இருக்கிறதுனால நமக்கு எஃபெக்ட் தெரியல. இதை ஆஃப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம டெக்ஸ்ட்குள்ளே வீடியோ வந்துருச்சு. இப்போது பின்னாடி இருக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் இங்கே வீடியோ எஃபெக்டில் இமேஜ் கண்ட்ரோலில் பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எடுத்து வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போது இந்த லேயரோட ஒப்பாசிட்டி நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கிது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நிச்சயமாக நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். இது தவிர 1-to-1 ட்ரைனிங் இன் Adobe Photoshop, Illustrator, InDesign and Premiere Pro நான் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் மறைக்காலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.